ஹே கைஸ், ஒரு ஹானஸ்ட் கொஸ்டின். நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், கன்ஃப்யூஷன் இருந்தாலும், நம்ம மைண்ட் ஹெவியாக இருந்தாலும், இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் நம்மக்கிட்டேருந்து ஐ எம் ஃபைன். ஹெல்ப் கேட்குறத நம்ம லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுருக்கோம். யாருங்க சொல்லி கொடுத்தது தனியாக மேனேஜ் பண்ணாதான் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது? இது ஹேபிட்டா, இல்லை ஈகோவா, இல்லை பயமா? இந்த நானே மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். லெட்ஸ் டாக் அபவுட் எமோஷனல் சப்போர்ட் வித் மீ திவ்யா. இப்போ நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கோம்னு வைங்களேன். அது வீட்டு ப்ராப்ளமாக இருக்கலாம், ஆஃபீஸ் இஷ்யூவாக இருக்கலாம், லவ் பிரேக்கப்பாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம், எனி ப்ராப்ளம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் தேடுறதுக்கு முன்னாடி இமீடியட்டாக ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். நம்ம எல்லாருக்குமே என்ன தோணும்? என்னுடைய ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு யாராவது இருக்க மாட்டாங்களா? என்னுடைய ப்ராப்ளம்ஸை கேட்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்களா? நான் யார் தோளில் சாஞ்சு அழறது? ஸோ இதுதான் எமோஷ்னல் சப்போர்ட். நம்ம எல்லாருமே இந்த எமோஷ்னல் சப்போர்ட்டை நமக்கே தெரியாமல் கூட நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினச்சாலும் இந்த எமோஷ்னல் சப்போர்ட்டை தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு யோசிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த சொசைட்டி ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறத ரொம்ப நேரோவாக டிஃபைன் பண்ணியிருக்கு. உன் பிரச்சனையை நீ தனியாக தான் ஹேண்டில் பண்ணணும், உன்னோட எமோஷன்ஸை நீ வெளியே காட்டிடவே கூடாது, குறிப்பாக நீ யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துடவே கூடாது. இதெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்த நாம ஒரு கட்டத்தில் நேச்சுரலாகவே ஒருத்தர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும் அப்படிங்கிறதோ, இல்லை கொஞ்சம் பேசலாமா, எனக்கு ஒரு சில பிரச்சனை இருக்குது, நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நினைக்கிறது கூட நம்மளை நாமளே வீக்காக யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தா இது சரியா அப்படின்னா சயின்டிஃபிக்கலாகவே இது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரீசெண்டாக நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். எல்லாருக்குமே தெரியும், ஸ்ட்ரெஸ் இல்லாத ஆட்களே கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இது நீங்கள் டெட்லைனில் ஒர்க் பண்ணும்போது, இல்லை நீங்கள் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமில் இருக்கும்போது, உங்களுடைய எமோஷன்ஸ் பீக்கில் இருக்குது அப்படின்னா, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ப்ரெஷராக இருக்கீங்க, இல்லை டிராஃபிக்கில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஆஃபீஸ்க்கு ரஷ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான டைம்லலாம் கூட இந்த கார்டிசால் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய தூக்கத்தை தான் அஃபெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க சரியா தூங்கல அப்படின்னா என்ன நடக்கும்? உங்களுடைய மைண்ட்ல கிளாரிட்டியே இருக்கவே இருக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க நினைக்கிறீங்க, ஆமா நான் தனியாவே ஹேண்டில் பண்ணுவேன், மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னு. எனக்கு எமோஷனல் சப்போர்ட் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இது எல்லாமே கார்டிசால் ஹார்மோன் இதெல்லாம் செயல்படுத்த விடாம உங்களை தடுத்துரும். மென்டலி ஸ்ட்ராங்னு இருக்கிற நீங்கள் உங்கள் பிரச்சனையை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் கார்டிசால் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் தூக்கத்தை கெடுத்துக்க போகிறீங்களா? இல்லை உங்கள் பிரச்சனையை உங்களுடைய ட்ரஸ்டான பர்சன் கூட ஷேர் பண்ணி உங்கள் மைண்டை காம் பண்ணி அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தேட போகிறீங்களா? எமோஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லாத ஆணி. இந்த பிரச்சனையை நீயே தனியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ரூலை யார் போட்டது? ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க, வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணுறீங்க, ட்ரெயினர் அந்த லிஃப்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிறாரு. அந்த இடத்துல நீங்கள் வீக் ஆவீங்களா? இல்லை இன்னும் சேஃபாக இன்னும் அதிகமான வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாரா? இதெல்லாம் சின்ன ப்ராப்ளம், இதுக்கு போய் எமோஷனல் சப்போர்ட்லாம் தேடுற அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்ளம் சின்னது தான், ஆனால் நம்ம மைண்ட் அதை ஆம்ப்ளிஃபை பண்ணிகிட்டே இருக்கும். உங்கள் பிரச்சனையை ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணும்போது அந்த பிரச்சனை சால்வ் ஆகாது, அந்த பிரச்சனை குறையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது ஆர்கனைஸ்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க, எல்லாரும் பிஸியாக இருக்காங்க, எல்லாருக்கும் கமிட்மெண்ட் இருக்குது, நீ போய் இந்த டைமில் எமோஷனல் சப்போர்ட்லாம் கேட்குற அப்படின்னு. 5 நிமிஷம் ஒரு பெரிய டாஸ்கா? ப்ரையாரிட்டி மேட்டர்ஸ். ஒருத்தவங்க அவங்க பிரச்சனையை உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது ஜட்ஜ்மெண்ட்டாவோ ஒரு அட்வைஸோ சொல்யூஷனோ கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க சொல்லும்போது கேட்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 நிமிஷம் நீங்கள் கொடுத்தாலே போதும். இப்படி சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் எமோஷனல் சப்போர்ட் தேடும்போது அது உங்களை டிபெண்டன்சி கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிபெண்டன்சி கிரியேட் பண்ணுறதுனா என்ன? நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுடைய ஃபைனல் டெசிஷனும் அவங்க சொல்கிறத வச்சு தான் அப்படின்னும் போது தான் டிபெண்டன்சி கிரியேட் ஆகும். இதுவே நீங்கள் ஷேர் பண்ணும்போது ஒரு மாரல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது, அதுக்கப்புறம் உங்கள் மைண்டு கிளாரிட்டி ஆகி ஒரு நல்ல டெசிஷன் உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னா அது எப்படி டிபெண்டன்சி கீழே வரும்? சிம்பிளாக ஒரு விஷயம் யோசிங்களேன். ஒரு பிரச்சனையை நீங்கள் தனியாக யோசிக்கிறீங்க அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? தாட்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓவர் திங்கிங்னால அந்த சினாரியோ இன்னுமே வேர்சனாக மாறத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் உங்கள் மேலேயே உங்களுக்கு செல்ஃப் டவுட் வர ஆரம்பிச்சிடும். பிரச்சனை என்னவோ சின்னதாக தான் இருக்கும், ஆனால் இது நீங்கள் தனியாக ஹேண்டில் பண்ணும்போது உங்களுடைய மென்டல் லோட் டபுள் ஆகிடும். இதுவே உங்கள் ப்ராப்ளம்ஸை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ப்ராப்ளம்ஸ் குறையாது, ஆனால் தாட்ஸ் கண்டிப்பாக குறையும்.
இங்க தாட்ஸ் அப்படிங்கிறது நம்ம மைண்டோட ஸ்பீடு. சூப்பர் ஸ்டாரே சொல்லி நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த உலகத்திலேயே ரொம்ப வேகமானது எது அப்படின்னா, மனுஷனோட மனசு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படிப்பட்ட மைண்ட் ஸ்பீட வந்து நீங்க குறைக்கணும், நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு இன்டரப்ஷனோ, ஜட்ஜ்மென்ட்டோ, அட்வான்டேஜோ எடுக்காத ஒரு நல்ல லிசனர், நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையுமே பொறுமையா கேட்கக்கூடிய லிசனர் கிடைச்சா, அவங்களுடைய எமோஷனல் சப்போர்ட்ட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். தனியா சர்வைவ் ஆனா தான் நீ ஹீரோ. எமோஷனல் சப்போர்ட் தேடுறதெல்லாம் கோழத்தனம். இதெல்லாம் ஓல்டு மைண்ட் செட். ஹே கம் ஆன். ரியல் லைஃப்ல டீமா இருந்து ஒரு டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மலாம் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றோம். இதுவே நம்ம பிரச்சனைய ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் தேடும்போது, அது மட்டும் எப்படி வீக் ஆகும்? இந்த எமோஷனல் சப்போர்ட்னால உங்க பிரச்சனைகள்லாம் குறையுமா அப்படின்னா, அது டவுட் தான். ஆனா ஓவர் திங்கிங் குறையும். உங்களுடைய அந்த தனிமையான உணர்வு குறையும். நீங்க உங்கள ஷேமா ஃபீல் பண்றீங்கல்ல, அந்த ஃபீலிங்கும் குறையும். ஏன்னா, இங்க பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை இல்ல. உங்களுடைய அந்த தனிமை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப கொடுமையானது. சிம்பிள் கொஸ்டின் இதுதான். எமோஷனல் சப்போர்ட் தேடுறது வீக்கா? இல்ல உங்க பிரச்சனைய நீங்க தனியாவே ஹேண்டில் பண்ணி, தேவையில்லாத அன்னெசசரி பேக்கேஜ் எல்லாம் கேரி பண்றது வீக்கா? ஸோ, இனிமே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட் ஆர் வெல் விஷர் கால் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி மைண்ட் ஆஃப்ல இருக்கேன். பேசலாமா? அப்படின்னு சொல்லி கான்வர்சேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. யூ ஆர் நாட் வீக் ஃபார் சீக்கிங் எமோஷனல் சப்போர்ட். அட் லாஸ்ட் யூ ஆர் அ ஹியூமன். சரி, எல்லாருக்குமே இந்த எமோஷனல் சப்போர்ட் தேவையா அப்படின்னா, ஒரு சில பேருக்கு தேவைப்படலாம், ஒரு சில பேருக்கு தேவைப்படாது. தேவைப்படுறவங்க அதை எடுத்துக்கட்டும். தேவைப்படாதவங்கள வீக் அப்படின்னு சொல்லி லேபிள் பண்ணிடாதீங்க. இனிமே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, இத தனியாவே நான் மேனேஜ் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ட தூக்கி போட்டுட்டு, லைஃப்ல எனக்கான எமோஷனல் சப்போர்ட்டுக்கு இந்த பெர்சன் இருக்காங்க அப்படின்னு யாரையாவது ஒருத்தர சம்பாதிச்சுருங்க. ஒருவேளை உங்க லைஃப்ல அப்படியான ஒரு பெர்சன் இருக்காங்கன்னா, அது யாருங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன்.